இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, ஸ்ரீதர் அப்ரூவர் என்ற செய்தி தற்போது வந்திருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கடந்த 2020 விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் போலீசார் தாக்கியதில் படுகொலை செய்யப்பட்டனர். வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இணைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அப்ரூவராக மாறி அனைத்து காவலர்கள் செய்த செயல்களையும் தான் கூற விரும்புவதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது ஸ்ரீதர் அப்ரூவராக மாற சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் மணிகண்டன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த படுகொலை சம்பவம் தொடர்பாக தற்போது ஸ்ரீதர் அப்ரூவராக மாற தயாராக இருக்கிறார். ஆனால் சிபிஐ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. என்ன நடக்கிறது? உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ். இவரின் மகன் பென்னிக்ஸ் தந்தை மகனாக இவர்களை கடந்த 2020 ஜூன் 22 போலீசார் சட்டவிரோதமாக கைது செய்து கஸ்டடியில் வைத்து தந்தை மகன் இருவரையும் கொடூரமாக தாக்கினர். இதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் போலீசார் ஸ்ரீதர் ஆய்வாளர் உள்ளிட்ட 9 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடக்கத்தில் விசாரணை 5 வருடங்களாக விசாரணை முடியவில்லை. வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 3 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. ஆய்வாளர் ஸ்ரீதர் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு, கணேஷ் ஆகிய 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக சுமார் 2000 பக்கங்களும், இரண்டாம் கட்டமாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. 105 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை 6 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் திடீரென மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் ஸ்ரீதர் அரசு தரப்பு சாட்சியாக அனைத்து தகவல்களையும் சொல்ல விரும்புகிறேன். அப்ரூவராக மாறி அனைத்து காவலர்கள் செய்த செயல்களை கூற விரும்புகிறேன். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அனைத்து உண்மைகளையும் சொல்லுகிறேன். நேர்மையுடன் நீதிமன்றத்தில் உண்மையை சொல்ல விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீதரின் மனு மீதான விசாரணை இன்று மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நேரில் ஆஜராகினார். சிபிஐ தரப்பு மற்றும் ஜெயராஜின் மனைவி செல்வராணி, அவரது மகள்கள், ரத்த சொந்தங்கள் ஆகியோர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தனது எதிர்ப்பு வாதத்தை முன்வைத்த ஸ்ரீதர் அனுமதி கேட்ட நிலையில் சிறிது நேரம் நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. மோகன்ராஜ். மணிகண்டன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.